ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீராமாறன் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிளான்னா இது தாண்டா பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு நெத்தியடியாக கொடுத்துருப்பாங்க வீரா மாறன். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது, விஜிக்கிட்ட வந்து சொத்தை எழுதி லீகலாக வாங்கணும் அப்படின்றது முடியாத ஒரு காரியம். ஸோ அவள் எப்படி கிரிமினலாக யோசித்து பிளானை போட்டு சொத்தை எழுதி வாங்கினாலோ, அதே மாதிரி நம்மளில் ஒருத்தர் பக்கம் சாயிற மாதிரி சாஞ்சு நம்ம சொத்தை எழுதுனாதான் உண்டு. பின்ன கோர்ட்டு மூலமாக போய் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம்னு வீரா, மாறன், கார்த்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இவ்வளோ நாளும் எபிசோடில் போயிட்டு இருந்தது அப்படின்றது இந்த சீன் மூலமாக தெரியும். அதாவது கார்த்தி ஒரு பக்கம் விஜி சொன்னதை கேட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆர்டரில் இங்கே கொட்டிடுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே கொட்டியிருக்கிறத பார்த்துட்டு வந்தவங்களும் கண்டபடி திட்டுறாங்க. ஸோ அந்த சமயம் பார்த்து பேக்கப் பிளானை வச்சுருந்த வீரா விஜி ரெடி பண்ண ஆர்டரை கொண்டு வந்து நாங்கள் தான் இந்த ஆர்டரை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை வந்து கையில் வாங்கிட்டாங்க. ஸோ இது மூலமாக மாறன் கார்த்திகிட்ட வீட்டில் வந்து சண்டை போடுறாங்க. அண்ணன் தம்பி விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னு விஜி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு போக, அடடா ஏற்கனவே ராகன் கிட்ட பிரச்சனை, அடுத்து கார்த்தியும் பிரச்சனை பண்ணுறாருன்னு நம்மளுக்கு அந்த இடத்துல தோணினாலும் கடைசியில் வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. வீரா, மாறன், கார்த்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மெயின் கதையே என்ன அப்படின்னா, கார்த்தியை பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ இது எல்லாமே போய், ஆனால் உண்மையிலேயே கார்த்தி வந்து படித்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. பட் விஜய் நம்பணும் அப்படின்றதுக்காகவே கார்த்தியோட ஃப்ரெண்டை வச்சு இவங்க இந்த பிளானை வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் லாஸ்ட்டு எபிசோடில் வந்து இந்த உண்மையை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வீரா அண்டு சின்னஞ்சிறு கிளிய சீரியலோட மகா சங்கமம் தான் நடக்க போகுது. ஸோ இதில் விஜய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடையை விற்க போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அதில் மாறன் வந்து என் அப்பா கடையை எக்காரணத்தை கொண்டு நான் விற்க விட மாட்டேன்னு மாறன் ஒரு பக்கம் நிற்க, அதே சின்னஞ்சிறு கிளியை ஹீரோ கர்ணா பார்த்திங்கன்னா அந்த கடையை என் அண்ணனுக்கு வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன்னு அவரு ஒரு பக்கம் சொல்ல, இங்கே கருணாவும் இந்துவும் சண்டை போடுறத பார்த்த வீரா மாறன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு இந்த ப்ரொமோவை வந்து முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.